நண்பர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வந்து அலைஸ் ப்ளூவில் ஒரு குரூடாயிலோட சார்ட்டு செட் பண்ணிகிட்ருக்குறோம். எந்த டைம் ஃப்ரேமில் வந்து ட்ரேட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சிம்பிளாக பார்க்குறோம். இதில் வந்து நம்ம மல்டிபிள் டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். அதாவது மொத்தம் 16 டைம் ஃப்ரேம் இருக்குது அலைஸ் ப்ளூவில். அத்தனையும் யூஸ் பண்ணி நம்ம இப்போ ட்ரேட் பண்ணுறோம். அப்படி ட்ரேட் பண்ணும்போது இதனோட ஒரு டூப்ளிகேட் காப்பி வேணும். அதாவது 6400 CE அப்படிங்கிறதுல நம்ம வந்து ஒரு நாங்கள் 16 ஒரு 4 சார்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா இது 1 மினிட், இது 3 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸ், இது 10 மினிட்ஸ். ஓகே, அடுத்து வந்து சார்ட்டில் வந்து நம்மளுக்கு அதிகமாக இந்த இடத்துல ஒன்று வரல. என்னென்னு கேட்டிங்கன்னா அப்படி இதை தூக்கி விட்ருவோம். ட்ரேடிங் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கேண்டில்ஸ்லாம் ஃப்ரீயாக தெரியணும், அதுக்காக இதை தூக்கி விட்டுடுறோம். அடுத்து வந்து டோட்டல் ஏரியாவில் வந்துட்டு பாதி இண்டிகேட்டர் இருக்கணும், பாதி ஏரியா கேண்டில் இருக்கணும். அதுக்காக இதை நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஓகே, இப்போ இது வந்து உங்களுக்கு இப்போ விசிபிள் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்கிறனால என்ன பண்ணுறோம், அதை தூக்கிட்டு அதை கீழே இறக்கி விட்டுட்டு ஆசம் ஆசலேட்டரில் செட்டிங்ஸில் போய் இப்படி மாற்றி விட்டுட்டோம்னா இதுமாதிரி எல்லாம் கொஞ்சம் கலர் ஸ்ட்ராங் ஆகிடும். அடுத்து வந்து இப்போது நம்ம இதை ரெடி பண்ணிட்டோம். இதில் ரைட் கிளிக் பண்ணி மவுஸை ரைட் கிளிக் பண்ணி அப்ளை தீஸ் இண்டிகேட்டர் டு என்டர் லே அவுட் அப்படின்னா எல்லாத்துக்கும் இந்த லைனில் நடந்தது ஒரே மாதிரி வந்துடும். அடுத்து வந்து இதை இப்போ மேலே தூக்கி விட்டுறலாம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 1, 3, 5, 10 நம்ம ரெடி பண்ணிட்டோம், 4 டைம் ஃப்ரேம் சார்ட்டு. அடுத்து இதை வந்து கொஞ்சம் சென்டரில் இழுத்து வச்சுக்கோங்க. இப்போ சென்டரில் இழுத்த வரல. இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு இழுத்திங்கன்னா அப்புறம் வரும். இதுதான் இதனுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இப்போ அதேமாதிரி இங்கே பாருங்கள், இழுக்கிறேன் வரல. அட் த சேம் டைம் இதை கொஞ்சம் ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அப்புறம் இழுத்திங்க அப்படின்னா இது வேலை செய்யும். ஆக்சுவலாக இதெல்லாம் யார் சொல்லித்தர்றது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யாரும், அதாவது நீங்கள் நேரடியாக கிளாஸுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தகவல் தெரிய வரும். இல்லை அப்படின்னா நம்ம அனுபவப்பட்டு தான் கற்றுக்க வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து இது 1 இந்த இருக்கு பாருங்கள், இது 1 மினிட், 3 மினிட்ஸ், இது 5 மினிட்ஸ், இது 10 மினிட்ஸ். 4 சார்ட் ரெடி பண்ணிட்டோம். இப்போ அடுத்து இன்னொரு 4 சார்ட் ரெடி பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் இதனோட டூப்ளிகேட் ஒன்று போடுறேன் பாருங்கள், அது எங்கே போகுதுன்னு பாருங்கள். அதுக்கு முன்னாடி இதை சேவ் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு சேவ் கொடுத்து, ஓகே என்ன பேரில் சேவ் ஆகிருக்கு, ஓகே. இப்போ இதில் ஒரு மேக் ஏ காப்பின்னு ஒன்று கொடுப்போம். $6400 CEயில் இது என்ன பண்ணுறோம், 4 சார்ட்டு, அதாவது 1லேருந்து 10 வரைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை சேவ் பண்ணிக்கிறோம். இப்போ அடுத்து இன்னொன்று இதனோட டூப்ளிகேட் நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒன்று வந்துடுது. இதில் பார்த்திங்க அப்படின்னா குரூடாயில் மார்ச் ஃபீச்சர்னு தான் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும், இந்த இடத்துல போயிட்டு லோட் சார்ட் கொடுத்து நம்ம அந்த பேஜில் உருவாக்கின சார்ட் அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா அது வந்து இங்கே ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஓப்பன் ஆகிடும். அதை ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ டைமை மாற்றிக்கலாம். அங்கே 10 வரைக்கும் ரெடி பண்ணோம், இது 15, இது 30, இது 1 hour, இது 2 hour. ஓகே, ரெண்டாவது செட்டப் சார்ட்டு ரெடி பண்ணிட்டோம். சரி, அடுத்தது அடுத்த செட்டு இங்கே
மார்ச் தான் இருக்குது, குருடாயில் மார்ச் ஃபியூச்சர் தான் இருக்குது. இதுலேயும் நம்ம அந்த 4 சார்ட் ரெடி பண்ணுறதுக்கு லோடு சார்ட் போயிட்டு கொண்டு வந்தாச்சு. சரி, இதில் அங்கே 2 ஹவருக்கு பிறகுள்ள த்ரீ ஹவர் 4 ஹவர் டே சார்ட். இதில் என்ன இருக்குது, 10 மினிட்ஸ் இருக்குது. இதை வந்து டேக்கு அடுத்தது கூட வீக்கு போட்டு விட்ருவோம். சரி, இதையும் சேவ் பண்ணணும் அப்படின்னா மேக் ஏ காப்பி 4 hour to வீக் இப்படி நம்ம கொடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இந்த மாதம் முடிகிற வரைக்கும் இந்த சார்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேருந்து 1 to 10 எடுத்துடலாம். ஓகே, அதேமாதிரி இதையும் சேவ் பண்ணிடுவோம். இது வந்து 15 மினிட்ஸ், 30 மினிட்ஸ், 1 hour, 2 hour. அப்போ இந்த இடத்துல போயிட்டு மேக் ஏ காப்பி 15 minutes MIN space 2 hour 2 HR இப்படி சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து இதுக்கு பக்கத்தில் இது என்னது இருக்குது, பிக்சர். இதை எடுத்துருவோம், தேவையில்லாம் எடுத்து விட்ருவோம். வீக்கு 2 hour 10 minutes. சி இது தேவையில்ல. இது ஃபியூச்சர் சரி இருந்துட்டு இப்போதைக்கு வேண்டாம். அதே தான், தேவையில்ல 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 இதுவும் தேவையில்ல. சரி, இப்போ இதை வச்சுட்டு நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓ, தேவையான ஒன்றை மிஸ் பண்ணிட்டோம் போல தருது. சரி, இதை டூப்ளிகேட் போட்டால் தான் முடிஞ்சு போச்சு. இது 2 ஹவரில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ளது வேணும். லோடு சார்ட் போயிட்டு குருடாயில் சரி 6400ல் 1 minute 3 minutes 5 minutes 10 minutes 15 minutes 30 minutes 1 hour 2 hour வீக் வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, இதில் நம்ம ரூல்ஸ் இப்போ பார்த்துருவோம். மார்க்கெட்டு மூவ் ஆகிறது சப்போர்ட்டு ரெசிஸ்டன்ஸு.
ஆல் டைம் ஃப்ரேம் கேண்டில் கலர் க்ரீன். இப்போ இதில் என்ன பண்ணுறோம், இந்த வீக்கில் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து ஃபஸ்ட்டு இது வரைக்கும் வரும், அதுக்கப்புறம் இது வரைக்கும் வரும், இது வரைக்கும் வரும். இதுதான் அதனுடைய ரூல்ஸ். அதே மாதிரி அது வீக்கில் அப்படின்னா இது டேயில் இதில் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்னா இங்கேருந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் வரும். இதுதான் என்னுடைய ரூல்ஸ். அடுத்து இது 4 ஹவர். 4 ஹவரை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 1 மணி, இது அதுக்கு முந்தின நாள். ஸோ இந்த அப் ட்ரெண்டு கொடுத்துருக்கு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ மார்க்கெட் இதிலேருந்து மேலே போகும் அப்படிங்கிறத சூப்பர் ட்ரெண்ட் சொல்லுது. இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டு. ஓகே, இப்போ இந்த அப் ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து நம்ம ரூல்ஸ் படி இந்த பிவட்லேருந்து இந்த பிவட் வரைக்கும் போகும், இந்த பிவட்லேருந்து அப்புறம் இந்த பிவட் வரைக்கும் போகும். இதுதான் ரூல்ஸ். ஓகே, 4 ஹவரில் பார்த்துட்டோம். அடுத்து 3 ஹவரில் பார்ப்போம். 3 ஹவரில் சூப்பர் ட்ரெண்ட் இந்த இடத்துல ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்துருக்கு. அப்போ மார்க்கெட் இதுக்கு பிறகு மேலே போகும். இந்த இடத்துல இது பிவட்டு, இதுலேருந்து இது வரைக்கும் ஃபஸ்ட்டு வரும், அதுக்கப்புறம் இதுலேருந்து இது வரைக்கும் வரும், இதுலேருந்து இது வரைக்கும் வரும். இதை நம்ம கொஞ்சம் பெருசுப்படுத்தி வச்சுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ஏரியா மட்டும் நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். எல்லா இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மார்க்கெட்டை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், புரியும். அதாவது இந்த பிவட்டும் நம்ம கண்ணுக்கு தெரியணும், வேறு எதுவும் தேவையில்லை. மூவாக மாற்றிக்கணும். அதே மாதிரி தான் இதுலேயும் கொஞ்சம் நல்லா பெருசாக வச்சுக்கலாம். ஓகே, ஓரளவுக்கு நம்ம செட் பண்ணிட்டோம். எஸ், இப்போது இது வந்து மத்தியானம் 12 மணி 1ஆம் தேதி. இப்போ என்னோடய ப்ரைஸ் 226ன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கு கீழே 209 இருக்குது. இப்போ நமக்கு சேஃப்டின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல 226 எடுத்துக்கலாம். இந்த டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே அதை தான் சொல்லுது, 225. பட் இங்கே வீக்லியில் 154 போகுது. நம்ம அங்கே போக வேண்டாம். டே டைம் ஃப்ரேம்லையும் அதனுடைய விக்கு ஏரியா, அதாவது 210லேருந்து 229 கிட்டத்தட்ட ஒரு 19 லைன் 19 பாயிண்ட் விக்காக மாறி இருக்குது. 211 225 அதே தான். ஸோ நீங்கள் விற்கிறது கணக்கு பண்ணால் சரி, இல்லை பாடி மட்டும் எடுத்துட்டாலும் சரி. பாடி மட்டும் எடுத்துக்கணும் அப்படின்னா அந்த டே டைம் ஃப்ரேமில் உள்ள பாடி எடுத்துக்கலாம். 225 to 308 ஒரு 75 பாயிண்ட்டுங்கிற மாதிரி கணக்கில் வச்சுக்கலாம். இதையும் கொஞ்சம் பெருசாக்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 4 சார்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இங்கே வருவோம். இப்போது இந்த இடத்துல பார்த்த இந்த ப்ரைஸ் 225 இல்லைன்னா 210, அதை இங்கே ஒரு லைன் வரைவோம். கிட்டத்தட்ட இந்த இடம். எந்த டைம் ஃப்ரேமுடைய பிவட் இது வந்து 2 ஹவர். 2 ஹவரில் இந்த இடத்துக்கு பிறகு மார்க்கெட்டு தொடர்ந்து மேலே போயிருக்கு 210. அந்த பிவட்டை வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, 208ன்னு கொடுத்துருக்குறாங்க அந்த லைன். ஸோ மார்க்கெட்டு இதிலேருந்து தொடர்ந்து மேலே ஏறுது. இப்போ இந்த இடத்துல ஒரு வெர்டிக்கல் லைன் வரைஞ்சிக்கலாம். அலைஸ் பொறுத்த வரைக்கும் ஆல்ட்டு வி கொடுத்திங்கன்னா வெர்டிக்கல் லைன். ஓகே, ப்ரைஸ் வந்து அந்த பிவட் பாயிண்ட்டே எடுத்துக்கலாம். ஆல்ட்டு ஹெச். ஸோ மார்க்கெட்டு இங்கேருந்து 250 வரைக்கும் ஃபஸ்ட்டு போகும். அதுக்கு பிறகு 250 தாண்டிச்சுன்னா 328 அங்கே கொடுத்துருக்கு. அப்போ இங்கேயே ஒரு 75 பாயிண்ட் தருது. ஸோ இதுதான் இதில் உள்ள சூட்சுமம். நீங்கள் ஆர்டர் எடுக்கிற நேரத்துக்கு பிறகு ஹையர் டைம் ஃப்ரேம் எல்லாமே ஒரே டைரெக்ஷனில் ஒரே கலரில் இருந்தால் மார்க்கெட் அந்த டைரெக்ஷனில் போகும் அப்படிங்கிற அமைப்புப்படி இந்த இடத்துலேருந்து இதுதான் நம்மளுடைய டார்கெட். சரி, இதில் இதுக்கு கீழே லோயர் டைம் ஃப்ரேம் வரலாம். 208
நம்ம வந்து பொதுவாக வந்து 1 minute 3 minutes 5 minutes 10 minutes 15 minutes இதெல்லாம் சொல்லுவோம். இது ஏன் சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து இந்த 208 அவங்களால கேட்ச் பண்ண முடியும். அதே மாதிரி அதனுடைய ஹையஸ்ட் ப்ரைஸான இந்த ப்ரைஸையும் கேட்ச் பண்ண முடியும். 356 ஆல்ட்டு டச். உதாரணத்துக்கு இந்த கணக்குப்படி பார்த்தோம்னா 200லேருந்து 350 அப்படின்னா 150 பாயிண்ட்டு. இந்த இடத்த எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 150 பாயிண்ட் இதில் தெரியும். ஓகே, இதில் ஒரு லைன் வரைகிறதுக்கு இங்கே இருக்குது டூல்ஸ், இன்ஃபார்மேஷன் லைன். நம்ம போட்டு கூட வச்சுக்கலாம். ஸ்டார் செலக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எப்பவும் மேலே இருக்கும். இதுதான் அன்னையுடைய டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட்டுடைய மூவ்மெண்ட்டு. சரி, இப்போ 147 வருது. நீங்கள் 100 வச்சுட்டாலும் சரி, 125 வச்சுட்டாலும் சரி, 150 வச்சுட்டாலும் சரி. இப்போ இந்த பாயிண்ட்டை எப்படி கேட்ச் பண்ணணும் அப்படின்னா, இந்த என்ட்ரியாக இருக்கணும், இங்கே இந்த எக்ஸிட்டாக இருக்கணும். ஓகேங்களா? அந்த என்ட்ரி எக்ஸிட்டுக்கு லைன் இப்போ மேலே ஸ்டார் போட்டு செலக்ட் பண்ணி வச்சுருந்தோம். லைன் மிஸ் ஆகுது, மறுபடியும் கொண்டு வருவோம். ஓ, அது வேறு டைம் ஃப்ரேமு, இது வேறு டைம் ஃப்ரேமு. இன்ஃபர்மேஷன் லைன், அதில் ஸ்டார் போட மறந்துட்டோம். ஸ்டார் போட்டு வைக்கலாம். ஓகே, இங்கேருந்து பிடிக்கணும். இந்த பிவட்டில் இருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட். ஓகே, அடுத்தது இது மிடில் உள்ளது. அதாவது இந்த 15 மினிட்ஸ் இங்கே இருக்குது. மினிட்ஸ் எப்போ மூமெண்ட் கொடுக்குதோ அதுக்கு பிறகு உள்ளே போயிட்டு அது எப்போ திரும்புதோ, எல்லா டைம் ஃப்ரேமில் ரெட் கலர் இருக்குதோ அப்போ வெளியே வந்துடுறது. இப்போ இந்த இடத்த 2 விதமாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒன்று இதே ஃபெய்னாசிட்டி மாற்றிடுறது. இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒன்று தான். அதாவது 1 மினிட் டைம் ஃப்ரேமில் என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோ அதுதான் 1 ஹவருக்கும் 1 டேக்கும் 1 வீக்கும் 1 மந்த்துக்கும் கூட. இப்போ இந்த இடத்துல இவன் க்ரீனாக மாறுறான் அப்படின்னா 219, இது வந்து உங்களுக்கு சேஃப். அடுத்து இந்த இடத்துல, அதாவது இங்கே ஆரம்பிக்கிறது இது வரைக்கும் போகணும், அடுத்து இது வரைக்கும் போகணும், அடுத்து இது வரைக்கும் போகணும், அடுத்து இது வரைக்கும் போகணும், அடுத்து இது வரைக்கும் போகணும். இப்போ இப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வெர்டிகல் லைன் வரைகிறேன். அதாவது 10.25 ஆல்ட்டு வி. ஓகே, இங்கே ஒரு வெர்டிகல் லைன். இது எப்படி என்ன கணக்கு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இது சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சைக்கிள் கொடுக்குற வரைக்கும் இதை டச் பண்ணிட்டு தான் மறுபடியும் மார்க்கெட் போகும். ஆனால் இதில் ஒவ்வொரு டைம் ஃப்ரேமும் நம்ம லிங்க் பண்ணுறப்ப, கனெக்ட் பண்ணுறப்ப ஹையர் டைம் ஃப்ரேம் ஆன இங்கே பாடி ஃபார்ம் ஆகி விக்கி ஃபார்ம் ஆகுது, இறங்குது. இந்த இடம் எடுத்துக்கோங்க. ஒம்பது மணிக்கு பிறகு மார்க்கெட் கீழே இறங்குது. ஸோ நம்ம இந்த இடத்துல ஒரு வகையில் உள்ளே போகிறோம் அப்படின்னா 12 மணி, 12 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், 3 மணிலேருந்து 6 மணி வரைக்கும், 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும். இதில் கலர் இங்கேருந்து மேலே தூக்கறிலேருந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம உள்ளே இருக்கலாம். அப்போ இதுதான் அதுக்கு ஆல் டைம் ஃப்ரேம் அப்படிங்கிற ரூல்ஸ். பட் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் இருக்குது, இதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது.
கேண்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு பாடி ஒரு விக்கு அப்படிங்கிறது கம்பல்சரி இருக்கும். ஆனால் ஆல் டைம் ஃப்ரேம் பார்த்து பண்ணும்போது இப்போ இந்த இடம் ரெட் ஆகிற இடத்துலலாம் இங்கெல்லாம் வந்து க்ரீன் ஆகியிருந்து தான் ரெட்டாக மாறி இருக்கும். இது இந்த டைம் ஃப்ரேம் 4 ஹவர். ஓகே, அப்போ நம்ம வந்து இது எல்லாமே இதில் ஒரு 3 கலர் கிடச்சிருக்கு. க்ரீன் இங்கே இந்த 2 ஹவரில் ரெட்டாக மாறும்போது 1 ஹவரில் ரெட்டாக மாறும்போது நம்ம வெளியே வந்துடுறோம். ஸோ இந்த கான்செப்ட் படியும் நாம் ட்ரேட் பண்ணலாம். இப்போ எல்லாம் இதையும் கூட நம்ம க்ரீனாக மாற்றி பார்க்கலாம். ஐ மீன் ஹெய்கனாசிக்கு மாற்றலாம். ஓகே, இதையும் ஹெய்கனாசிக்கு மாற்றுவோம். இதையும் ஹெய்கனாசிக்கு மாற்றுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூல்ஸ் ஒன்று தான். என்ன அப்படின்னா எல்லா டைம் ஃப்ரேமும் கேண்டில்களில் க்ரீனாக இருக்கணும். 1 3 5 1 3 5 10 15 இது வரைக்கும் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நீங்கள் ஹெய்கனாசி மாற்றிட்டீங்கன்னா ஹெய்கனாசிக்கு மாற்றிட்டிங்கன்னா ஒரு நாள், அதாவது கிட்டத்தட்ட 3 6 9 மணி நேரம் நம்ம மார்க்கெட்டில் இருக்க முடியும். இதை நம்ம இப்போ லைவாக பார்த்துட்ருக்குறோம். ஓகே, இது வந்து ஒரு ட்ரெண்டு டே. இந்த ட்ரெண்டிங் டேயில் மட்டும் நம்ம ட்ரேட் பண்ணால் போதும் அப்படின்னு வரும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட்டு ரொம்ப நல்ல அளவில் அதிக அளவில் ப்ராஃபிட்டாக இருக்கும். அதாவது சூப்பர் ட்ரெண்ட் அப் ட்ரெண்ட் சிக்னல் கொடுத்து ஹெய்கனாசி கலர் மாறுற வரைக்கும் இது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். இந்த மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ப்ராஃபிட் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஆல் டைம் ஃப்ரேம் மோர் இம்பார்ட்டண்ட். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து கண்டினியூஸாக இது வரைக்கும் ப்ராஃபிட், இந்த இடத்துலேருந்து இது வரைக்கும் ப்ராஃபிட். இது உங்களுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ப்ராக்டிஸில் மட்டும்தான் அது சாத்தியம். அனுபவப்பட்டு ப்ராக்டிஸ் பண்ணி வரும்போது உங்களுக்கு அது புரியும். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம வந்து ஆல் டைம் ஃப்ரேமில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இதில் இன்னும் நுணுக்கமான விஷயங்கள் உங்கள் மனசில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.